வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இது நன்றி சொல்கிற மேடன்றதுனால ஒரு லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். பொறுமையாக கொஞ்சம் கேட்கணும் நீங்கள். ஃபர்ஸ்ட் ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இப்போ இந்த படம் பண்ணது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருந்தாரு. நிச்சயமாக இது ஒரு பெரிய கஷ்டமான டாஸ்க்காக இல்லை. பிகாஸ் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ஆட்களாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு கொடுத்த சிவிகுமார் சாருக்கு நான் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் என் கூட வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் என் கூட வந்து இருந்த சுந்தர் சாருக்கு வந்து என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களெல்லாம் டெக்னீஷியன்ஸ்லேருந்து என் கூட ஒர்க் பண்ண எல்லாரையுமே நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். பட் அவங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேர் லீடு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. இப்போ கேமராமேன் தினேஷ் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து படத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காருன்னா பல விஷயங்கள் நான் சொல்லாமல் நான் யோசிக்காத பல விஷயங்கள் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரி. அதை எப்படி சொல்லலாம், நம்ம சொல்லலாம் நிறைய சொல்லலாம். நீங்கள் அந்த விஷுவல்ஸ் வின்மிங் பார்த்துருப்பீங்க. அதில் பல விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணாமல் அண்ட் ஈவன் நாங்கள் கபிலன் சார்கிட்ட அப்புறமா லிரிக்ஸ் எடுத்து எழுதி அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஸ்பான்டேனியஸ், அதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போனார்னா அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத உடனே அவர் டிசைட் பண்ணுவார். நிறைய கேமராமேன்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அவருடைய பெரிய ப்ளஸ் அவருடைய அட்வான்டேஜ் அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லணும்னா அவருடைய லைட்டிங். நீங்கள் படத்தை பாருங்கள். படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவர் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ விழா நாயகன் நிவாஸ். ஸோ நிவாஸ் பிரசன்னா அவர் நீங்கள் பாட்டு கேட்டீங்க, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அதை விட நல்லா பண்ணியிருக்காரு பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் லியோ ஜான் பால். ஸோ லியோ ஜான் பால் பற்றி சொல்லணுன்னா அவர் பேக் எண்டில் அவர் பல விஷயங்கள் எங்களுக்கு பண்ணியிருக்காரு. எப்படின்னா இந்த வின்மிங் சாங் நீங்கள் பார்த்தீங்க, அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாங்கோட விஷுவலை மேட்ச் பண்ணோம். ஸோ ஒரு இந்த சாங்கோட லிரிக்ஸோட ஸோ விழியில் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்த இந்த விஷுவல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பார்த்து பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி நிறைய படங்களை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தையும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.